நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தேசிய அளவில் பேங்காக் செலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவிகளுக்கு தென்காசி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 12வது நேஷனல் பென்காக் செலாட் சாம்பியன்ஷிப் போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் நவம்பர் 16 முதல் 18 வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த தேசிய அளவிலான போட்டிக்கு அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் 800 பேர் கலந்து கொண்டனர். இப்போட்டி ஃப்ரீடீன், சப் ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது. தேசிய அளவிலான இந்த போட்டியில் தென்காசி மாவட்ட பென்காக் செலாட் அசோசியேஷன் சார்பில் இசக்கி வித்யாஸ்ரம் பள்ளி மாணவி வரோனிகா லோபா, இப்னு உமர் அலி, இஸ்லாமிக் பள்ளி சல்மா, நுகமரியம், அர்ஷத் இப்னு உமர், ஹீதயா இப்னு உமர், செய்யது, உறைவிடப்பள்ளி ஆரிஃப் கமால், ஆர்ச்சி வீரமா முனிவர் பள்ளி காசிமுல்லா, இமானுவேல் மற்றும் மெட்ரிக் பள்ளி அப்துல் வாஹித், முகமது இப்ராஹிம் ஷாஜி ஆகிய மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் சல்மா, நூஹா மரியம், காசி முல்லாக், ஆரிஃப் கமால் ஆகியோர் வெண்கலப் பதக்கமும், வரோனிகா லோபா வெள்ளிப் பதக்கமும், 2வது ஆல் இந்தியா பேங்காக் செலாட் போட்டியில் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட சல்மா தங்கப்பதக்கமும் பெற்று தென்காசி மாவட்டத்திற்கும் தான் கல்வி பயிலும் பள்ளிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். சாதனை படைத்த மாணவிகளுக்கு தென்காசி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா.